நைட்டி ஒன்று போட்டுன்னு வந்துட்டேன் ஷோக்கு அப்படின்னு வச்சு கான்டென்ட் பார்க்குறேன், அட்டென்ஷன் சீக்கிங் இப்படிலாம் சொல்கிறீங்களே, அதை வச்சு நிறைய கான்டென்ட்டாக நிறைய பேர் இன்டர்வியூலாம் எடுத்துன்னு போயிட்டு அதை வச்சு கான்டென்ட் பார்த்துட்டாங்க. சரியா? உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நாட்டுகளில் எவ்வளோ ஒரு தப்பு நடக்குது, கொலை பண்ணுறான், அப்பாவி சின்ன பசங்களை ரேப் பண்ணுறானுங்க, இல்லை இந்த மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் எத்தனை நடக்குது பெண்களுக்கெல்லாம். அதை கேட்கறதுக்கு உங்கள் யாருக்காவது துப்பு இருக்கா கேட்குறேன், துப்பு. ஆஃப்டர் ஆல் ஒரு உப்பு பெறாத ஷோ, அதை நான் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு நைட்டி போட்டேன், சரி ஸ்ட்ராட்டஜி நான் வேணா சொல்லிக்கோ, ஆமாம் அப்படியே வச்சுக்கோ. சரியா? இதை கேட்கறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் எடுத்து டைப் பண்ணி வாய்ஸ் நோட்டு போட்டு அந்த பிளாகில் நான் அதை வச்சு பேசினா எனக்கு வியூஸ் வரும்னு இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறத சிஎம்ஓ தமிழ்நாடுலையோ இல்லை வேற சீஃப் மினிஸ்டரோட ஆஃபீஸ் வாசலில் போய் நில்லு, ரேப்க்கு அகேன்ஸ்டாக போய் போராட்டம் பண்ணி ஏன் பண்ண மாட்டேங்குது கமெண்ட்டில் போடு. அட்டென்ஷன் சீக்கிங்கிறியே, அட்டென்ஷன் கொடுக்காம யார் சீக் பண்ணுவாங்க? நீ சரி நான் அட்டென்ஷன் சீக் பண்ணுறேன், நீ ஏன் கொடுக்குற? கேட்குறேன். அதாவது ஒருத்தங்க ஷோக்கு என்ன கலர் நைட்டி போட்டு வந்திருக்காங்க, என்ன கலர் ஜட்டி போட்டு வந்திருக்காங்க, கொடியில் என்ன காய போட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்க்க தெரியறதில்ல உங்களுக்கு. அப்போ நிஜமாவே என்ன கேட்கறதில்ல, இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா அப்படின்ட்டு. நானும் அதான் கேட்குறேன், இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா? ஒரு கேம் ஷோ, சரி நான் நைட்டி ஸ்ட்ராட்டஜியாக போட்டு போனேன், என்னவோ வச்சுக்கோ, ஓகேவா, வாட் எவர் யூ வாண்ட் டு அசியூம். எத்தனை உண்மையாக தேவைப்படுற ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுற விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி ஒத்தனாச்சும் கமெண்ட் பண்ணுறீங்களா? நானும் கமெண்ட்ல பார்க்குறேன், சரி நிஜமாவே அட்டென்ஷன் சீக்கிங்கிறாங்களே, அப்போ எது அட்டென்ஷன் தேவை, அதை பற்றி பேசுறியா? நான் இப்போ பேசுகிறேனே. ஏழை வாழ மக்கள்லாம் எடுகேஷன் ஆக்சஸ் இல்லாமல் வசதி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, பண கஷ்டம், இந்த மாதிரி எக்கச்சக்க கஷ்டங்கள்ல இருக்கா. அவளுக்காக நீ ஏதாவது கமெண்ட்ஸில் பேசியிருந்தா கூட நான் அப்ரிஷியேட் பண்ணி எழுந்து நின்று சல்யூட் பண்ணியிருப்பேன், சிலருக்கு போய் சிலரையெல்லாம் விட்டுருந்துருப்பேன். அதை விட்டுட்டு இவங்க நான் அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேங்க வேணான்ட்டு ரொம்ப வாயில வருது. மேலேயும் கீழே மேட்சிங்காக போட்டுருக்காளான்னு பார்க்கறதாடா ஒரு வேலை. அவங்க தான் பரவாயில்ல பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க, நான் போய் செருப்படி வாங்கி வந்தது பத்தாதுன்ட்டு நான் சொல்லிட்டேனே, ஒரு பாடம் கத்துண்டாச்சு, நான் இதுக்கு மேலே போக மாட்டேன், அது ஒரு உருப்படாத ஷோ, அது வேண்டாம் அப்படின்ட்டு. இதுல நீங்க மத்தத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அட்டென்ஷன் சீக்கிங் இப்ப நான் வாங்கிட்டேன்ல அட்டென்ஷன், இப்ப நான் உருப்படியா தானே பேசுறேன், அது வச்சு உன்னால பேச முடியுமா? கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தா இல்ல அந்த அக்கா உங்களோட பெட்டரான ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, ஒருத்தங்களை தூக்கி பேசணுங்கிறதுனால யாரா இருந்தாலும் ஜட்ஜஸும் ஒரு கேர்ள் தான், அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. என்ன பொறுத்த மட்டும் என் ஒப்பீனியன், நான் எப்படி நைட்டி போட்டுக்கிறது என் சாய்ஸ்ல பேசுறேனோ அது அவளோட ஆடி சுதந்திரம். அதையே அசிங்கப்படுத்துற, அவ என்னமோ போட்டுன்னு போறா, அதையே நீ தப்பா பாக்குற. நானும் நாம டிக்கெட்லாம் கேட்கலாம்ல. ஓவியாவையோ இல்ல மாயாவையோ, அவளும் ஒரு பொண்ணு தான், சரியா? அவளோட ஆடையை பத்தியும் பேசிட்டான். அந்த மாதிரி பேசாதீங்க, தப்பு. நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு, அந்த கமெண்ட்ஸ்ல போராடு, அது போராட தெரியல உனக்கு. ஏன் கூட அந்த கண்டஸ்டன்ட்டுமே ஷார்ட்ஸ் கட் தான் போட்டு, அதுவும் ஒரு கரெக்டான உடை தானே. அதை பத்தி தப்பா பேசுறா, அந்த கமெண்ட்ஸ்ல போய் போராட. என்ன கேட்கறதுக்கு இவ்வளவு வாய் தெரியறது இல்ல, அங்கெல்லாம் பேச தெரியாது. ஏன் எலக்ட்ரிசிட்டியை பாதி நேரம் கட் பண்ணி போற, எரிஞ்சு கொட்டுறது, ஏன் எலக்ட்ரிசிட்டி பில் தமிழ்நாடுக்கு சப்ளை சரியா இல்ல அப்படின்னு கேளு. ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்களா? பேசுறியே நீ ஏன் இப்போ பிக் பாஸ் போனேன் அப்படின்னாக்கா நான் தான் ஒத்துட்டேனே. ஆமா நான் வேற ஏதோ எக்ஸ்பெக்டேஷன்ல போனேன், போயிட்டு டாஸ்க் எல்லாம் பண்ணலாம், நம்ம ஒரு கேம் ஷோ விளையாடலாம் அப்படின்ட்டு போனேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நடக்கலையே. அப்புறம் என்ன அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்காம நைட்டி போட்டுன்னு போயிட்டா அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டேன். நாட்டில் எவ்வளோ இருக்கு, நானே பாதுலேருந்து வெளில வந்துட்டேன். சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் வச்சு தானே எனக்கு சோறு. இப்போ இன்டர்வியூ வரவங்க கிட்டே அதான் கேட்குறேன், ஏன் பிக் பாஸ் 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 பீட் பாக்ஸ் அப்படின்னு பண்றியே. என்னை பத்தி வேற ஏதாவது கேளு, நான் பாடுவேன், இல்லை நான் டீச்சிங் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை வேற எதை பத்தி கேளு. ஏன் பிக் பாஸ் பத்தியே தான் இருக்கணுமா? அப்ப நீங்களும் அட்டென்ஷன் சீக் பண்ணலாம் கமெண்ட் மூலமா, இல்லையா? ஒண்ணுதான் சொல்றேன், என்ன கமெண்ட்ஸ்ல கிழிச்சு நாரடிச்சு நான் அவளை இது பண்ணிட்டேன் பாக்குறியா அப்படின்ட்டு ஒன்னு வைக்கிறல்ல. சரி நீ என்ன நைட்டி போட்டுன்னு போற அப்படின்னு அசிங்கப்படுத்திட்ட, ஓகே எனக்கு ஃபைன், நீ என்ன வேணா பேசிக்கோ, ஐ டோன்ட் கேர். ஆனா அத்தனை பேர் கமெண்ட் பண்ற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஏன் ஒரு 5 வயசு குழந்தையோ இல்ல ஒரு 80 வயசு கிழவியோ விடுறது கிடையாது? ஏன் ரேப் பண்றீங்கன்னு போய் கேளு. எங்க கேட்கணுமோ நீ அதை கேளு பார்க்கலாம். கமெண்ட்ஸ்ல அப்படி ஒரு கமெண்ட்ஸ் நான் பாக்கலையா? நான் கேட்பேன், நான் கேட்கவும் செஞ்சிருக்கேன். ஏன் மத்ததுல இந்த நாட்டை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களுக்கும் இந்த அட்டென்ஷன் தேவைப்படுறது இல்ல, அப்ப நான் அட்டென்ஷன் சீக் பண்றதுல தப்பு இல்ல, அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராமத்துல அடி வாழலாம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம திறந்தாலே நீங்க தான் வரீங்கன்னு ஒரு மெசேஜ் பண்ற ஆள் பொண்ணு, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? காணல நீ தானட்டு. ஆக்சுவலி பிக் பாஸ் போனேன், வேற ஏதோ ஒரு கனவோட போனேன், எல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு செருப்படி வாங்கி வந்து பட்டாச்சு, புரியாது கெட்டவ அப்படின்ட்டு வந்தாச்சு. இந்த இன்டர்வியூலாம் நம்ம நானே கூப்பிட்டே சோறு போடுறாங்க, ஓடியா கூப்பிட்டா மாதிரி இல்ல, ஓடியா மீடியா அப்படின்ட்டு கேட்கற. அவங்க இன்டர்வியூ கேட்கறாங்க, நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு இதுதான் வேலையே. இதுல இருந்து தான் அவங்களுக்கு வியூஸ் வரும், இதுல இருந்து அவங்களுக்கு டிஆர்பி கிடைக்கும், இதுல இருந்து தான் யூடியூப் சேனல்ஸ் சொல்றேன், திஸ் இஸ் தேர் பிரெட் அண்ட் பட்டர். அப்பதான் அவங்களால சம்பாதிக்க முடியும், சோறு சாப்பிட முடியும், மற்றவங்களுக்கு சோறு போட முடியும். இதுல தப்பே கிடையாது. அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க, so that they have their views, I'm also giving them the views, they are also giving me their views. ஓகே தான் கொலாபரேஷன். இதுல எனக்கு ஏதாவது மானிட்டரியாவோ இல்லை ஏதோ ஒன்று கிடைக்குது, கமெண்ட்ஸ் போட்டதுனால உனக்கு என்ன கிடைக்குது? கிடைக்கிறதுனால ஏதாவது உனக்கு ஹாப்பியா இருந்தா பண்ணிட்டு போ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது பிரியவர்ஷினி பிக் பாஸ் காமன் மேன் நிகழ்ச்சிக்கு நைட்டியோட போனதுனால அவங்களுக்கு எதிரான பல விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அவங்க இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் காமன் மேன் நிகழ்ச்சிக்காக தேர்வு செய்யப்பட்டவங்கள ஒருத்தவங்களான பிரியவர்ஷினி தான்
ஒரு இல்லத்தரசி அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற வகையில் நைட்டி போட்டுக்கிட்டு நிகழ்ச்சிக்கான ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே அவங்கள்ட்ட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிரியவர்ஷினி, இதுதான் என்னோட காஸ்டியூம், நானாக இருக்கிறேன், நைட்டி போடுறது என்ன கொலை குத்தமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நடுவராக இருக்கிற ஆரி, ஒருத்தவங்க குழந்தையாக பிறக்கும்போது எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் பல வருஷம் கழிச்சு இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளோட உடல்லையும் மாற்றம் ஏற்படுது, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்லையும் கவனம் செலுத்தணும், சபை நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தகுந்த உடை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உடனே கோபமான பிரியவர்ஷினி, நான் என்ன பிறந்த மேனியாவை வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது.